அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் நிதி கணக்கியல். இந்த நிதி கணக்கியல் சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் ஒரு 5 கேள்வி முதல் 10 கேள்வி வரை எதிர்பார்க்கலாம், டிஆர்பிலையோ எஸ்ஆர்பிலையோ. ஸோ அந்த நிதி கணக்கிலிருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அந்த கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். அது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். முதல் கேள்வி, நிதி கணக்கியலின் தந்தை யார்? ஆப்ஷன் ஆ லூகா பாசியோலி. இரண்டாவது கேள்வி, கிபி 1494ஆம் ஆண்டில் டேஷ் என்ற இத்தாலியர் இரட்டைப்பதிவு கணக்கியலை மேம்படுத்தினார். ஆப்ஷன் இ லூகா பாசியோலி. மூன்றாவது கேள்வி, கணக்கியல் என்பது குறைந்தபட்சம் ஒரு பகுதியாவது நிதியியல் தன்மை கொண்ட மற்றும் பணத்தால் மதிப்பிடக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் நிகழ்வுகளை முறையாக பதியவும் வகைப்படுத்தும், சுருங்க கூறும் மற்றும் அதன் விளைவுகளை தெரிவிக்கும் ஒரு கலையாகும். ஆப்ஷன் ஆ அமெரிக்க பொது கணக்காளர் சான்று நிறுவனம். நான்காவது கேள்வி, கணக்கியல் என்பது பொருளாதார தகவல்களை கண்டறிந்து அளவிட்டு தகவல் தெரிவிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாகும். இதன் மூலம் தகவல்களை பயன்படுத்துவோர் தக்க தீர்வு காண்பதற்கும் மற்றும் முடிவெடுப்பதற்கும் வகை செய்கிறது. யாருடைய கூற்று? ஆப்ஷன் ஆ அமெரிக்க கணக்கியல் கழகம். ஐந்தாவது கேள்வி, கணக்கியல் செயல்முறைகளின் வரிசையான படிநிலைகளை உள்ளடக்கியதே டேஷ் ஆகும். கணக்கியல் சுழற்சி. ஆறாவது கேள்வி, கணக்கியலின் முதல் நிலையானது வணிகத்தின் டேஷ் அடையாளம் காண்பதாகும். நிதி நடவடிக்கைகளை அடையாளம் காண்பதாகும். ஏழாவது கேள்வி, நடவடிக்கைகள் அவை நிகழ்ந்த கால வரிசைப்படி ஆதார ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு டேஷில் பதியப்படுகின்றன, குறிப்பேட்டில் பதியப்படுகின்றன. எட்டாவது கேள்வி, பதிவுகளை குறிப்பேடுகளிலிருந்து பேரேற்றுக்கு மாற்றுவது டேஷ் எனப்படும், எடுத்து எழுதுதல் எனப்படும். ஒன்பதாவது கேள்வி, வியாபார கணக்கின் இருப்பானது டேஷ் ஆகும், மொத்த லாபம் அல்லது மொத்த நட்டம் ஆகும். பத்தாவது கேள்வி, ரொக்கம் உடனடியாக பெறுதல் அல்லது உடனடியாக ரொக்கம் செலுத்துதலை டேஷ் என்பர், ரொக்க நடவடிக்கை என்பர். 11 ஒரு வணிக நடவடிக்கைக்கு ஆதாரமான எழுத்து வடிவிலான அல்லது அச்சிடப்பட்ட ஆவணம் டேஷ் ஆகும், சான்று சீட்டு ஆகும். 12வது கேள்வி, விற்பனையாளரால் தயாரிக்கப்பட்டு வாங்குபவருக்கு அளிக்கப்படும் அறிக்கை. இதில் சரக்குகளின் முழு விவரங்கள், அளித்த தள்ளுபடி மற்றும் வாங்குபவர் செலுத்த வேண்டிய தொகை ஆகியவை இடம்பெற்றிருக்கும். இடாப்பு. இடாப்புன்றது இன்வாய்ஸ். ஒரு வணிகம் பிறருக்கு செலுத்த வேண்டியவை பொறுப்பு, லயபிலிட்டி. 14வது, ஒருவர் ஒரு பலனை பெற்று அதற்குரிய பணம் அல்லது பணத்தின் மதிப்பை உடனே செலுத்தாமல் எதிர்காலத்தில் செலுத்த ஒப்புக்கொண்டால் அவர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறார், கடனாளி என்று அழைக்கப்படுகிறார். கடனாளி மீன்ஸ் டெட்டாஸ். 15வது கேள்வி, காலப்போக்கு மற்றும் பயன்பாடு காரணமாக நிலை சொத்துக்களின் மதிப்பில் உண்டாகும் படிப்படியான குறைவே டேஷ் எனப்படும், தேய்மானம், டிப்ரிசியேஷன். 16வது கேள்வி, திரும்ப பெற இயலாத கடன் டேஷ், வாராக்கடன், பேடெட்ஸ். 17வது கேள்வி, கடன் கொள்முதல் மற்றும் கடன் விற்பனைக்கு பயன்படும் ஆவணம், இடாப்பு, இன்வாய்ஸ். 18வது கேள்வி, வங்கியில் ரொக்கம் அல்லது காசோலையை செலுத்தும் போது வாடிக்கையாளரால் ஒரு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு ரொக்கம் அல்லது காசோலையுடன் வங்கியரிடம் அளிக்கப்படுகிறது. இந்த படிவத்தை டேஷ் என்று கூறுவர், செலுத்துகை சீட்டு. 19வது கேள்வி, கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது வணிக நடவடிக்கைகளை பதிவு செய்யும் ஒரு கலையாகும். யாருடைய கூற்று? ஜே.ஆர். பேட்லி பாய். 20வது கேள்வி,
கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது பணம் அல்லது பணத்தின் மதிப்பில் உள்ள அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் கணக்கேடுகளில் சரியாக பதிவு செய்யும் கலை மற்றும் அறிவியல் ஆகும். யாருடைய கூற்று? ஆர்.என். கார்ட்டர். 21வது கேள்வி. கணக்கியல் முறையின் அடிப்படைக்காக மேம்படுத்தப்பட்டு நிறுவப்பெற்ற விதிமுறைகள் மற்றும் அனுமானங்கள் கணக்கியல் டேஷ் எனப்படுகின்றன. கோட்பாடுகள் எனப்படுகின்றன. வணிக நடவடிக்கையில் உள்ள பயனை பெறுதல், பயனை கொடுத்தல் ஆகிய இரு தன்மைகளையும் கணக்கேட்டில் பதிவு செய்யும் முறை டேஷ் எனப்படும். இரட்டை பதிவு முறை எனப்படும். 23வது கேள்வி. ஒரு நடவடிக்கை நிகழும்போது உடனடியாக பணம் செலுத்துதல் அல்லது பெறுதல் நிகழ்ந்தால் அது டேஷ் ஆகும். ரொக்க நடவடிக்கை ஆகும். 24வது கேள்வி. இந்த முறையில் ஆள்சார் கணக்குகளும் ரொக்க கணக்கு மட்டுமே பதிவு செய்யப்படுகிறது. ஒற்றை பதிவு முறை. 25வது கேள்வி. டேஷ் என்பது ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் உள்ள சார்புடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பதியும் சுருக்கமாகும். பேரேடு கணக்கு. 26வது கேள்வி. ஆட்கள் சார்புடைய கணக்குகள் டேஷ் எனப்படும். ஆள்சார் கணக்கு. 27வது கேள்வி. புலனாகும் மற்றும் புலனாக சொத்துக்கள் சார்ந்த கணக்குகள் மற்றும் உடைமைகள் சார்ந்த கணக்குகள் டேஷ் எனப்படும். சொத்து கணக்குகள் எனப்படும். 28வது கேள்வி. புலனாகும் சொத்து கணக்குக்கு எடுத்துக்காட்டு பொறி, மெஷினரி. 29வது கேள்வி. புலனாக சொத்து கணக்குக்கு எடுத்துக்காட்டு நற்பெயர், காப்புரிமை, பதிப்புரிமை அனைத்தும். 30வது கேள்வி. ஆங்கிலத்தில் ஜர்னல் எனப்படும் சொல்லானது பிரெஞ்சு சொல்லான ஜோர் என்னும் சொல்லிலிருந்து உருவானது. அதன் பொருள் டேஷ் என்பதாகும். நாள்தோறும். 31வது கேள்வி. ஒவ்வொரு குறிப்பேட்டு பதிவிற்கும் கீழ் ஒவ்வொரு நடவடிக்கை குறித்து எழுதப்படும் சிறு விளக்கம் டேஷ் எனப்படுகிறது. விளக்க குறிப்பு. விதி. பெறுபவர் கணக்கு பற்று, கொடுப்பவர் கணக்கு வரவு. ஆள்சார் கணக்கு. விதி. செலவு நட்டம் பற்று, வருமானம் ஆதாயம் வரவு. பெயரளவு கணக்கு. விதி. உள் வருவனவற்ற பற்று, வெளிச்செல்வன வரவு. சொத்து கணக்கு. கடன் விற்பனை நடைபெறும் போது 35வது கேள்வி. கடன் விற்பனை நடைபெறும் போது சரக்கினை அளிப்பவர், சரக்கினை பெறுபவர் கடனாளிகள் மீது ஒரு குறிப்பிட்ட காலத்தவணையில் மாற்றுச் சீட்டினை எழுதுவர். இது டேஷ் எனப்படும். பெறுவதற்குரிய மாற்றுச் சீட்டு பில்ஸ் ரெசிவபிள். 36வது கேள்வி. இருபத்தி ரொக்க ஏடு என்பது ரொக்கம் மற்றும் தள்ளுபடி. முப்பத்தி ரொக்க ஏடு என்பது ரொக்கம் வங்கி தள்ளுபடி. 38வது கேள்வி. டேஷ் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் அனைத்து பேரேட்டு கணக்குகளில் உள்ள பற்று இருப்புகளையும் வரவு இருப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு அறிக்கையாகும். இருப்பாய்வு. 39வது கேள்வி. பேரேட்டு கணக்குகளில் உள்ள பற்று இருப்புகளையும் மற்றும் வரவு இருப்புகளையும் கொண்டு கணக்கேடுகளில் கணக்கிட்டு சரித்தன்மையை பரிசோதிக்க தயாரிக்கப்படும் ஒரு அறிக்கையே இருப்பாய்வு என வரைவிலக்கணம் தந்தவர் ஜே.ஆர். பேட்லி பாய். 40வது கேள்வி. ஒரு ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட செலவானது எதிர்வரும் ஆண்டுகளுக்கும் பயனை கொடுக்குமாயின் அச்செலவு டேஷ் செலவாகும். மூலதன செலவாகும். 41வது கேள்வி. நிறுவனத்தின் அன்றாட பணிகளை செய்வதற்கான செலவும் வருவாய் ஈட்டும் திறனை தக்கவைத்துக் கொள்ள செய்யப்படும் செலவுகளும் டேஷ் செலவுகள் எனப்படும். வருவாயின செலவுகள் எனப்படும். 42. நடப்பாண்டில் மேற்கொள்ளப்பட்ட வருவாயின தன்மையுள்ள ஒரு செலவின் பயன் எதிர்வரும் பல ஆண்டுகளுக்கும் கிடைக்குமாயின் அச்செலவு டேஷ் செலவு ஆகும். நீள் பயண வருவாயின செலவு. 43வது கேள்வி. டேஷ் என்பது கணக்கியல் நடவடிக்கைகளை பதிவு செய்தலில் அல்லது வகைப்படுத்துதலில் அல்லது தொகுத்துதலில் ஒரு பணியாளர் தற்செயலாக தவறு செய்தல் மற்றும் பதிவு செய்யாமல் விடுவது டேஷ் ஆகும். பிழையாகும். தொழிலில் நடைபெற்ற நடவடிக்கையை அல்லது தொகையை மூலப்பதிவேடு ஆகிய நாளேட்டிலோ அல்லது அது சம்பந்தப்பட்ட பேரேட்டிலோ முழுமையாக அல்லது ஒரு பகுதியாக விடுபட்டிருப்பின் அதனை டேஷ் என்கிறோம். விடுபிழை. 45வது கேள்வி. ஒரு தொழிலில் ஒரு நடவடிக்கையானது பதிவு செய்யாமல் விடுபட்டால் அது டேஷ் எனப்படும். செய்பிழை. 46வது கேள்வி. நடவடிக்கைகளை கணக்கேடுகளில் பதிவு செய்யும் போது அடிப்படை கணக்கியல் விதிகளை தவறாக பின்பற்றுவதால் ஏற்படும் பிழையே டேஷ் எனப்படும். விதிப்பிழை. 47வது கேள்வி. வெவ்வேறு பிழைகள் ஒன்றுக்கொன்று ஈடு செய்பவையாக அமைந்தால் அவை டேஷ் பிழைகள் எனப்படும். ஈடு செய்பிழை. 48வது கேள்வி. இருப்பாய்வு சமநிலை அடையாத போது
உடனடியாக பிழைகளை கண்டறிய இயலாத நிலையில் கணக்காளர் வேறுபாட்டு தொகையை டேஷ் கணக்கில் வைப்பார், அனாமத்து கணக்கில் வைப்பார். 49வது கேள்வி. தேய்மானம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எக்காரணத்தாலும் ஏற்படும் ஒரு சொத்தின் வாழ்நாள் இழப்பை குறிப்பதாகும். யாருடைய கூற்று? ஸ்பைசர் மற்றும் பெக்லரின். 50வது கேள்வி. தேய்மானம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எக்காரணத்தினாலும் ஒரு சொத்தின் மதிப்பில் உண்டாகும் படிப்படியான நிலையான குறைவே ஆகும். யாருடைய கூற்று? கார்ட்டர். 51வது கேள்வி. தேய்மானம் என்பது பயன்பாடு மற்றும் காலப்போக்கு காரணமாக சொத்தின் உண்மையான மதிப்பில் ஏற்படும் குறைவே ஆகும். யாருடைய கூற்று? அடக்க விலை மற்றும் மேலாண்மை கணக்காளர் நிறுவனம். 52வது கேள்வி. தேய்மானமாக குறிப்பிட்ட விழுக்காடு ஒவ்வொரு ஆண்டிற்கும் சொத்தின் அடக்க விலையிலிருந்து நீக்கப்படுகிறது. இம்முறை டேஷ் எனப்படும். நேர்கோட்டு முறை, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். 53வது கேள்வி. தேய்மானம் ஆண்டுதோறும் சொத்தின் குறைந்த செல் மதிப்பின் மீது ஒரு குறிப்பிட்ட நிலையான விழுக்காடாக கணக்கிடப்படுகிறது. குறைந்த செல் முறை. 54வது. நிலை சொத்தினை விற்பதால் கிடைக்கும் தொகை அதன் ஏட்டு மதிப்பினை விட அதிகமாக இருந்தால் அக்கூடுதல் தொகை விற்பனை மீதான டேஷ் ஆகும், லாபம் ஆகும். 55வது கேள்வி. எதிர்காலத்தில் கணிக்க முடியாத அல்லது உறுதியற்ற செலவுகளை அல்லது நட்டத்தை எதிர்கொள்ள ஒதுக்கி வைக்கப்படும் ஒரு தொகையாகும். ஒதுக்கீடுகள். 56வது கேள்வி. டேஷ் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் வணிகத்தில் உள்ள சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் நிலை பற்றிய அறிக்கையாகும். இருப்புநிலை குறிப்பு. 57வது. இருப்புநிலை குறிப்பு ஒரு குறிப்பிட்ட நாளில் நிறுவனத்தின் உண்மையான நிதிநிலையை அளவிடுவதற்காக தயாரிக்கப்படுகிறது. பேட்லி பாய். வியாபார கணக்கு ஒரு டேஷ் கணக்கு, பெயரளவு கணக்கு. 59வது கேள்வி. நேரடி செலவுகள் பதியப்படும் கணக்கு, வியாபார கணக்கு, பற்று பக்கம். 60வது கேள்வி. மறைமுக செலவுகள் லாப நட்ட கணக்கில் டேஷ் பக்கத்தில் பதியப்படும், பற்று பக்கம். 61வது கேள்வி. ஒரு வருடம் அல்லது அதற்கு மேலான காலத்திற்குள் செலுத்த வேண்டிய பொறுப்புகள் டேஷ் எனப்படும், நீண்டகால பொறுப்புகள். 62வது கேள்வி. கை ரொக்கம், முன்கூட்டி செலுத்திய செலவுகள், கூடியுள்ள வருமானம், இறுதி சரக்கிருப்பு போன்றவைகள் நடப்பு சொத்துக்கள். 63வது கேள்வி. D1 கடன் என்பது ஓராண்டு வரை உள்ளது. 64வது கேள்வி. D2 கடன் என்பது 1 முதல் 3 ஆண்டு வரை. 65வது கேள்வி. D3 கடன் என்பது 3 ஆண்டுகளுக்கு மேல். 66வது கேள்வி. D1 கடனுக்கு ஒதுக்கீடு சதவீதம் என்ன? 20%. டேஷ் பட்டியலானது ரொக்க ஏட்டின் படியான இருப்பு அல்லது வங்கி அறிக்கையின் படியான இருப்பை தொடக்கமாக கொண்டு தயாரிக்கலாம். வங்கி சரிகட்டும் பட்டியல். 68வது கேள்வி. கூப்பா ஏ என்பது குறிப்பேட்டு பக்க எண். 69வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஈட்டிய வருவாய் அதனை ஈட்ட அவ்வாண்டில் செய்த செலவுகளோடு ஒப்பிடப்படும், பொறுத்துகை கருத்து. 70வது கேள்வி. பணத்தால் அளவிடக்கூடிய நடவடிக்கைகள் மட்டும் பதியப்படும், பண மதிப்பீட்டு கருத்து. நன்றி, வணக்கம்.